இன்றைய செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பேசலாம். தினமலரில் கடிதம் எழுதிய காலம் இனி அதிக அவசியம் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அது ஜெயலலிதா டெல்லியில் போய் மோடியை பார்த்துட்டு வந்ததை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு நல்ல முறையில் நடந்திருக்குது. பிரதமர் தவிர மற்ற அமைச்சர்களும் தமிழக முதல்வரை சந்திச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதாவும் மோடியும் பரஸ்பரம் புரிந்து கொண்டு கட்சியை நடத்துறவங்க. இனி தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசு கடிதம் எழுதும் காலம் முடிந்து விட்டது, இவங்க கேட்டதை அவர் கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையை அது தெரிவிச்சிருக்குது. தினமணி புதிதாக பொறுப்பேற்கிற மக்களவை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மக்களவையில் 2/3 உறுப்பினர்கள் புதியவர்கள். இவங்க விவாதத்தில் பங்கேற்கணும். 84க்கு பிறகு 2 அவைகளிலுமே முறையான விவாதங்கள் நடைபெறல. கூச்சல் குழப்பத்தில் தான் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த நிலை மாறி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விவாத அரங்காக மக்களவை மாற வேண்டும் தினமணி தலையங்கம் இருக்கிறாங்க. இந்து தமிழ் மத்திய அரசின் சர்வ இயக்கங்களும் பிரதமர் அலுவலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. துறையின் அமைச்சர் இல்லாமல் அமைச்சரவை செயலாளர்களோட மோடி ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இது எந்த பிரதமரும் செய்யாதது. அமைச்சர்கள் தான் அரசுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்குமான பாலம். மோடியின் புதிய நடைமுறையால அமைச்சர்களை அதிகாரிகள் அலட்சியம் செய்ய துவங்குவார்கள், இது நல்லதல்ல அப்படின்னு இந்த தமிழ் தலையங்கம் இருக்குது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அரசு துறை செயலாளர்களை மோடி சந்திச்சதை பற்றி தான் அவங்களும் தலையங்கள் இருக்கிறாங்க. அமைச்சரவை சகாக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. இனி தங்களுடைய துறைகளை அவங்க தனிப்பட்ட ராஜ்யங்களாக நடத்த முடியாது, துறை செயலாளர்களை சேவகர்களாக நடத்த முடியாது. அதிகாரிகளுக்கு மோடி முழு சுதந்திரம் தந்திருக்கிறாரு. இனி அவர்கள் திறம்பட செயல்பட வேண்டும்னு அமைச்சர்களுக்கு அறிவுரை சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சமூக வலைத்தளத்தில் தெரிவித்த ஒரு கருத்துக்காக புனேல ஒரு இஸ்லாமிய இளைஞர் இந்து ராஷ்டிர சேனா அமைப்பினரால் கொல்லப்பட்டிருப்பதை பற்றி ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவிக்க வேண்டும். விரைவு நீதிமன்றம் கொலைகாரர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். சமூக வலைத்தளங்களில் கருத்துரிமையை பறிக்கும் 66A சட்டப்பிரிவை நீக்க வேண்டும்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் இருக்குது. டெக்கான் கிரானிக்கல்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்ந்து நடந்து வருவதை பற்றி ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. பெண்களை மதிக்கும் இந்திய பாரம்பரியத்திற்கு இது பெருமை சேர்ப்பதாக இல்லை. உலக அளவில் இந்த குற்றங்களுக்கு கண்டனங்கள் வந்திருக்கு. கடுமையான சட்டங்கள் ஏற்றியும் இந்த குற்றங்கள் குறையல. தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாகவே இந்த குற்றங்களை தடுக்க இயலும் அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் தலையங்கமும் சொல்லுது. எங்களுடைய அணி தேர்வுல இருக்கக்கூடிய செய்திகளையும் தலையங்கங்களையும் பற்றி பேசிட்டோம். இப்போ ராகவன், உங்களுக்கு முக்கியமான செய்தியாக இன்று என்ன செய்தியை பாக்குறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு தலைப்புச் செய்தியை உங்களுடைய தொலைக்காட்சியில கூட காட்டினீங்க. அதாவது வாகன தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லியிருக்க மோட்டார் வாகன சட்டத்திலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் கடந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2012 அதுலலாம் 13 பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் இந்தியாவில் வாகன ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கிறாங்க. அதில் 5 லட்சம் பேருக்கு கை கால் அந்த மாதிரி போயிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கிறாங்க. 50 லட்சம் பேருக்கு ஊனம் ஏற்பட்டிருக்கு. நாம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடங்குளம்லாம் சொன்ன வெடிச்சா இப்படி ஆகும் அப்படி ஆகும், 1 லட்சம் பேர்லாம் இறந்தோம் என்னென்னமோ சொல்றோம், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் சொல்றோம். பட் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம வருடத்துக்கு 1,50,000 லட்சம் பேர் இறந்துட்டே இருக்காங்க வாகன விஷயத்துல. இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த வாகன விதிகள் எல்லாம், சாலை விதிகள் எல்லாம் நம்ம மீறினாங்க சொன்னா 3 தடவை மீறினாங்கன்னு சொன்னா லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுவோம், 4ஆவது முறை அது மாதிரி நடந்ததுன்னு சொன்னா கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கு. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு வாகன விபத்துக்கள் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாம, கண்ணுக்கு தெரியாம அதோட ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ல இவ்வளவு பேர் இறக்குறாங்கிறது பெரிய, எத்தனை குடும்பங்கள் நிர்மூலமாக ஆகிறது. இதனால இந்தியா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட காம்பன்சேஷனா இருக்கட்டும், இதற்காக ஆகட்டும், செலவுகளாகட்டும், கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல சாலைகள் வேண்டும். சாலை அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலேஷன், ரூல்ஸ் வயலேஷன் ஆகக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தான் இதெல்லாம் காப்பாற்ற முடியும். மனிதனுடைய உயிர் சாதாரண விஷயம் இல்லை. வருடத்திற்கு சிம்பிளா 1,50,000 லட்சம் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலை விபத்தில் உயிரிழக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வெறும் புள்ளி விவரங்களாக நம்ம கடந்து போறோம் அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம். நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எந்த செய்தியை சொல்ற மாதிரி அது ரொம்ப நியாயமான விஷயம். அந்த மேலை நாடுகள்ல எல்லாம் அந்த போக்குவரத்து விதிகள் மிக கடுமையாக பின்பற்றப்படுகின்றன. என்னை பொறுத்தளவு இந்த தலையங்கங்களில் பிரதமர் மோடி அவர்கள் அதிகாரிகளை சந்தித்தது, சில நாட்களுக்கு முன்னால் இந்த அமைச்சர்கள் குழுக்களை கலைத்தது, இது இரண்டையும் நான் சேர்த்து பார்க்குறேன். இது ஒரு பார்வையில் பார்க்கிற போது ஒரு நிர்வாகத்தை ரொம்ப கராராக அவர் கொண்டு போகிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தருகிறது. இன்னொரு பக்கத்தில் இதில் ஒரு நுட்பமான பார்வையில் இதில் இன்னொரு விதமான ஆபத்து இருப்பதாக நான் உணர்றேன். எப்படின்னா, அமைச்சர்கள் குழுக்கள் கலைக்கப்படுகின்றன, நேரடியாக பிரதமர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார்.
இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சி இந்த அதிபர் தேர்தல் முறை என்பதில் ஒரு நாட்டம் உடையவர்கள். ஏற்கனவே அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போது போதுமான பெரும்பான்மை இல்லை. இப்போ அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்குது, மாநிலங்களவையிலும் காலப்போக்கில் வரும். அப்படி வருகிற போது இந்த அதிபர் தேர்தலை நோக்கி நகர்த்துவதற்கான முதல் அடி இது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அமைச்சர்களை முதல்ல எந்த விதமான செல்வாக்கு மற்றவர்களாக நேரடியாக பிரதமர் தான் எல்லாம். அவங்க தேர்தலையே ஒரு தனி மனிதரை முன்னிறுத்தித்தான் அவர்கள் சந்தித்தார்கள். எனவே அப்படி தொடர்ந்து கொண்டு போகிற முயற்சியாகப்படுகிறது. தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனைலாம் இல்லை. எந்த சட்டமும் இல்லாமையே அமைச்சர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க. அது மாதிரியே இங்கே அமைச்சர்கள் எந்த அறிவிப்பையுமே எந்த துறை சார்ந்த அமைச்சரும் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் கூட அவர்கள் அறிவிப்பதில்லை. 110 முதலமைச்சர் தான். ஆக அப்படி அங்கே எல்லாம் நானே என்பது போன்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்வதாக, ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு இடத்தை நோக்கி நகர்வதாக நான் நினைக்கிறேன். அதற்கான முதல் அடியாக இதை நான் பார்க்கிறேன். சொன்னா அல்ல, ஏன்னா ஒரு நல்ல தொடக்கம். அங்கே அந்த அறிவுறுத்தப்பட்ட விஷயங்கள் என்ன அந்த துறை சார்ந்த செயலாளர்களுக்கு, நீங்கள் தைரியமா செய்யுங்க. அதானே இப்ப பிரச்சனை. இத்தனை வழக்குகள் வந்தது போது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அதிகாரிகள் நாங்க நோட் போட்டோம், அமைச்சர் டர்ன் டவுன் பண்ணிட்டார், அமைச்சர் மாத்திட்டாருன்னா வருது. எல்லா அதிகாரிகளும் அதை தான் சொன்னாங்க. அதனால அதாவது ஃப்ரீடம் இஸ் த ப்ரீ கண்டிஷன் ஃபார் க்ரோத்னு சுவாமி விவேகானந்தருடைய ஒரு இது இருக்கு, கோட் இருக்கு. அந்த அளவுக்கு சுதந்திரம் மாத்திரம்தான் வளர்ச்சிக்கான முதல் தேவை, சுதந்திரம் என்பது. அந்த சுதந்திரத்தை அதிகாரிகளுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி அமைச்சர்களையும் தனியா சந்திச்சார். அமைச்சர்கள்ட்டையும் இத்தனை நாட்களுக்குள்ள இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஸோ 2 பேருக்கும் கோஆர்டினேஷன் இருந்தால் மாத்திரமே வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை. இது பிரதமருக்கு வாய்ப்பு கொடுங்கள், டைம் கொடுங்க. ஹனிமூன் பீரியட் இருக்கு. இப்பவே இவர் தன்னுடைய அதிகாரங்கள் முழுக்க நாமளே எடுத்துக்கணும்னு நினைக்கிறார். எப்படி சொல்ல முடியும்? நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.